காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுத்துள்ள கர்நாடக அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த காவிரி ட்ரிபியூனல் வழக்கில் தீர்ப்பு சொன்ன போதும் அதை மறுத்து நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எனவே இந்த 356 பிரிவை பயன்படுத்தி கர்நாடக அரசை இந்திய அரசு கலைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தண்ணீர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இதில் காங்கிரஸ் ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ என்று கருதுவது தவறானது. தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சியினரும் ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமையை காக்க வேண்டும். அதோடு ஒரு மாநிலங்களுக்கு மேல் ஓடக்கூடிய ஆறுகளை மத்திய அரசு தேசியமயமாக்க வேண்டும். நதிகள் நாட்டுடைமையாக்கப்படணும். தொடர்ந்து காவிரியில் தமிழ்நாட்டினுடைய உரிமை மறுக்கப்படுவதோடு தமிழக அரசு வழக்கு போட்டுன்னு சொல்லி தட்டி கழிக்கிறதா பாராமுகமாக இருக்கிறதா விவசாயிகளுடைய தொடர் போராட்டம். கர்நாடக மாநில முதலமைச்சர் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்திற்கு தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருப்பது நடுவர் மன்ற தீர்ப்புக்கு விரோதமானது. தமிழ்நாட்டினுடைய உரிமையை மதிக்காமல் அவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்து ஏற்கத்தக்கதல்ல. அந்த மாநிலத்தினுடைய வழக்கறிஞர் நாரிமன் அவர்கள் 25 TMC தண்ணீராவது தர வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை அந்த மாநில அரசுக்கு வழங்கியிருப்பதாக பத்திரிகைகளில் செய்திகள் என்பது வந்திருக்கிறது. ஆனால் நடுவர் மன்ற தீர்ப்புப்படி 94 TMC ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்திற்கு 94 TMC அவர்கள் தர வேண்டும். இதுவரை 30 TMC தண்ணீர் மட்டும்தான் வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் கோரியிருப்பதே மிக குறைவான தண்ணீரைத்தான் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் 50 TMC தண்ணீர் என்று கோரியிருக்கிறார்கள். குறைந்தபட்ச தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கோரிக்கையாவது நிறைவேற்றுகிற வகையில் கர்நாடக மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும்.